இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இன்னிசை நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த இரட்சகர் என்று சொல்லி நல்ல ஒரு பாடல், கருத்து மிகுந்த ஒரு பாடல். ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார், என் மகனே என் மகளே நீ என் அண்டே வரமாட்டாயா என்று சொல்லி. அதே வார்த்தையின்படி இயேசுவானவர் மத்தேயு 11:28 மிக தெளிவாக சொல்கின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஆறுதல் தருவேன் என்று இயேசுவானவர் சொல்கின்றார். அதையே ஏசாயா ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி அந்த ஒரே தெய்வம், மெய்யான தெய்வமாகிய ஆண்டவரை இயேசுவானவர் பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா திட்டமாக தீர்க்கமாக சாட்சியாக சொல்கின்றார். அதையே இயேசுவானவர்
யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே இயேசுவானவர் சொல்கின்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுமா போல ஆண்டவராய் இயேசு நம்மை சேர்த்துக் கொள்ள மிக ஆவலாய் இருக்கின்றார். அதையே பவுல் இயேசுவானவர் சற்று வித்தியாசமாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கின்றார். அதே பவுல் சற்று வித்தியாசமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களும் ஆக்கி இருக்கின்றார். முதலாவது ஆண்டவர் முன்குறிக்கின்றார், அவர்களை அழைக்கின்றார், அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார். இன்றைய நாட்களிலே நம்ம ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை நீதிமான்கள் ஆக்க அவர் விரும்புகின்றார். பவுல் அழகாக சொல்கின்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கின்றார். நமக்கென்று ஒரு லக்கு உண்டு, நமக்கென்று ஒரு ஓட்டம் உண்டு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓட்டத்தை முடித்தவுடன் மரணத்திற்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை சற்று நினைக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் பிலிப்பியருக்கு அழகாக எழுதியிருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நமக்கு உள்ள லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று சொல்லி பவுல் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு சொல்லுகின்றார். அந்த எச்சரிப்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் போது அது பாதுகாப்பு. அதே போல தேவன் நம்மை கூட்டி சேர்க்கும் பொழுது தேவனுடைய கரத்திற்குள்ளாக அடங்கி இருந்தால் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதையே பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு இன்னும் சற்று ஆழமாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். நாம் சாதாரணமாக ஜெபிப்பதை விட தெளிந்த புத்தியோடு ஆண்டவரிடம் எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது என்று சொல்லி தெளிந்த புத்தி வேண்டும். அதோடு ஜெபம் பண்ண ஜாக்கிரதாய் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். அதே சங்கீதக்காரன் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மிக அழகாக சொல்கின்றார் சங்கீதக்காரன், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலே அதிசயங்கள் 1000, அந்த அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை, மாம்சத்துக்குரிய கண்களை அல்ல, ஆவிக்குரிய கண்களை நீர் திறக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் வேண்டுகின்றார். அதையே சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே மிக ஆழமாக அர்த்தத்தோடு கூட கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். படுக்கும் பொழுதும் விழித்திருக்கும் பொழுதும் அவருடைய வேதத்திலே நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தை தியானித்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது நாம் பாக்கியவான் என்று சொல்லி அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறார். அதை விட சற்று ஆழமாக சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக சொல்கின்றார். அதே சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்திலே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லுகின்றார். நம்முடைய வேதத்தை, ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அதையே நமக்கு அப்படி இல்லை என்று சொன்னால், வேதத்தை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு காலம் போறாம் வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லுகின்றார். கடைசியாக சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். இயேசுவானவர் சொல்கின்றார், அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்தை பார்த்து சொல்லுகின்றார், இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்கின்றார். இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், இன்றே ரட்சணிய நாள், இன்றைக்கே என்னிடம் மகனே மகளே என்று சொல்லி
கோழி தண்டு குஞ்சை கூப்பிடும் விதமாக ஆண்டவர் உங்களை நோக்கி அன்பாய் அழைக்கின்றார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை நான் எச்சரிக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வாருங்கள், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்பதை உணர்ந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நீடிய பொறுமையாக இருந்த யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாருக்கு அடங்கி நடந்த ரூத் வாழ்க்கை வரலாறு, அதே போல பாதை தவறி போன யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஷேல் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகிய ஒளி காட்சிகளை நாங்கள் நேரடியாக மேடையிலே 25 நபரை கொண்டு குறைந்த செலவில் உங்கள் பகுதிக்கு வந்த ஊழியத்தை செய்ய நாங்கள் காத்திருக்கின்றோம். கர்த்தரை என்னோடு கூட மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின்படி எங்களை அழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அநேகர் தொடர்ந்து ஒரு நல்ல ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். நன்றி.